வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா டேலி பிரைம்ல கொட்டேஷன் கிரியேட் பண்றது எப்படி, கொட்டேஷனை கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி மெயில் பண்றது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒரு பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சீங்களா, அவங்க பல்கா மெட்டீரியல் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் தேவைக்கான மெட்டீரியல் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்கொயரியா ஒரு கம்பெனிக்கு அனுப்புவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொட்டேஷன், அதாவது பிரைஸ கோட் பண்ணி கொட்டேஷனா அனுப்புவாங்க. அந்த கொட்டேஷன் என்ட்ரியை தான் டேலி பிரைம்ல எப்படி போடுறது அப்படிங்கறத பார்ப்போம். இது வரைக்கும் எங்களது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வவுச்சர் டைப் ஒன்னு கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்வே ஆஃப் த டேலில மாஸ்டர்ல கிரேட் குள்ள போவோம். அதுல அக்கவுண்டிங் மாஸ்டர்ல வவுச்சர் டைப் குள்ள போங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, சேல்ஸ் கொட்டேஷன் அப்படின்னு நம்ம கொட்டேஷன், அதாவது வவுச்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் கொட்டேஷன். இது செலக்ட் டைப் ஆஃப் வவுச்சர்னு இருக்கு பாருங்க. அதுல சேல்ஸ் ஆர்டர் கொடுத்துருங்க. சேல்ஸ் ஆர்டர் கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆக்டிவேட் திஸ் வவுச்சர் டைப்னு இருக்கு பாருங்க. இது கம்பல்சரியா நீங்க எஸ் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல மேக் திஸ் வவுச்சர் டைப் as optional by default னு இருக்கு பாருங்க. இது எஸ் நீங்க கொடுக்கணும். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இது டூப்ளிகேட் வவுச்சரா தான் இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட்ல எந்த விதமான எஃபெக்டும் ஏற்படுத்தாது. அதனால நீங்க இது எஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு இந்த வவுச்சரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். வவுச்சர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வவுச்சர் போடலாம். கேட்வே ஆஃப் த டேலிக்குள்ள வந்துருங்க. வி பிரஸ் பண்ணுங்க. அதுல நீங்க F10 இருக்கு பாருங்க, அதர் வவுச்சர், அதுக்குள்ள போங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா ஆர்டர் வவுச்சர்னு இருக்கு பாருங்க. அதுல சேல்ஸ் கொட்டேஷன் செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? பார்ட்டி நேம் பாத்தீங்கன்னா ஜெனி என்டர்பிரைசஸ் நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஆர்டர் டீடைல்ஸ் நீங்க எதுவுமே கொடுக்க வேணாம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்பேச் டீடைல்ஸ் இருக்கு பாருங்க, அதுவும் நீங்க எதுவுமே கொடுக்க வேணாம். இதெல்லாம் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்ல மட்டும் தான் கொடுக்கணும். ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க போயிடுங்க. சரிங்களா? ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு ஆர்டர் நம்பர் 1ல இருக்கட்டும். சேல்ஸ் லெஜர் நீங்க சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்மி டிவி 32 இன்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல லொகேஷன் கேக்குது பாருங்க. அது குடோன் வைஸ், அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரான்ச் வைஸ் குடோன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த குடோன் நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்கங்க. குவான்டிட்டி நான் 5 பீஸ் போட்டுக்கிறேன். பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000 ஈச். ஓகே, ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல அவுட்புட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவுட்புட் ஸ்டேட் ஜிஎஸ்டி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு இந்த வவுச்சர் நம்ம அக்செப்ட் சேவ் பண்ணிடலாம். ஓகே, சேவ் பண்ணிட்டோம். நீங்க வெளில வந்துருங்க. இந்த வவுச்சர் எங்க இருக்குன்னு பாக்கணும்னா, நீங்க கேட்வே ஆஃப் த டேலில டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போங்க. அதுல கீழே எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போங்க. அதுல ஆப்ஷனல் வவுச்சர்ஸ் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? Alt F2. ஓகே, 2023 31 டிசம்பர் 2023 நான் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள இருக்கு. ஜஸ்ட் என்டர் பண்ணீங்கன்னா இந்த வவுச்சர் ஓபன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பிரிவு நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். நீங்க Alt P கொடுங்க. அதுல கரெக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம பிரிவு செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா? Alt Z ஜூம். மேல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொட்டேஷனா வந்துடும். உங்களுடைய கம்பெனி என்ன பையர் யார், நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ கொட்டேஷன், அந்த கம்பெனியோட நேம், இதுல எல்லா டீடைல்ஸும் வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்படிதான் நீங்க இதை ஜஸ்ட் நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு சைன் வாங்கி ஸ்டாம்ப் போட்டு நீங்க அனுப்பலாம். இல்லைன்னா உங்கள்ட்ட டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, வெளில வந்துருங்க. இதுல எக்ஸ்போர்ட் குள்ள போங்க. எக்ஸ்போர்ட் கரண்ட் செலக்ட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போங்க. அதுல நீங்க போனீங்கன்னா என்ன ஃபார்மேட் உங்களுக்கு வேணுமோ, நான் பிடிஎஃப் செலக்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபார்மேட் தேவையோ அந்த ஃபார்மேட்டை நீங்க இதுல வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் பிடிஎஃப் வச்சுக்கிறேன். டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்தா மட்டும் நீங்க பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க மேனுவலா பிரிண்ட் அவுட் போட்டு தான் சைன் வாங்கி தான் அனுப்பணும். ஓகே, இந்த இடத்துல தான் டிஜிட்டல் சிக்னேச்சர் வரும். இருந்ததுன்னா நீங்க அதுல லொகேஷன் ஃபைல் சின்னதா ஸ்கேன் பண்ணி சைன் போட்டு சின்னதா ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துட்டீங்கன்னா அது வந்துடும். சரிங்களா? ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நம்ம கண்ட்ரோல் ஏ கொடுத்துப்போம்.
இப்போ நம்ம சென்ட் பண்ணோம்னா பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓபன் ஆகும். ஓகே, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மேல கொட்டேஷன், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சைன் வந்து இருக்கும். சரிங்களா, ஜஸ்ட் நீங்க அப்படியே வந்து அனுப்பி விட்டுடலாம், கம்பெனிக்கு மெயில் வந்து அனுப்பி விட்டுடலாம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கொட்டேஷன் வந்து டேலி பிரைம்ல வந்து கிரியேட் பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.